அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து இயேசுவில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இறை சிந்தனை: முட்டாள்கள் உடனே தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள், ஞானமுள்ளவர்கள் அவமதிப்பை பொருட்படுத்த மாட்டார்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 16. அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மற்றவர்களின் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தலாம். சிலர் நம்மை அவமதிக்கலாம், தவறாக பேசலாம், நம்மை புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பளிக்கலாம். அந்த நேரத்தில் உடனே கோபப்படுவது என்பது எளிது. ஆனால் இறை வார்த்தை சொல்லுகின்றது, ஞானமுள்ளவர்கள் எல்லா அவமதிப்புக்கும் பதில் கொடுக்க மாட்டார்கள் என்று. அவர்கள் அமைதியை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும். ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. சில சமயங்களில் அமைதியே மிகப்பெரிய பதிலாக இருக்கும். இயேசுவின் வாழ்க்கையிலும் இதை நாம் பார்க்கின்றோம். அவர் அவமதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். ஆனால் அவர் கோபத்தால் பதில் அளிக்கவில்லை, அன்பாலும் அமைதியாலும் பதில் அளித்தார். இன்று ஆண்டவர் நம்மிடம் அதையே எதிர்பார்க்கின்றார். யாராவது உங்களை காயப்படுத்தும் போது உடனே கோபப்படாமல், ஆண்டவரே எனக்கு அமைதியான இதயத்தை தாரும் என்று ஜெபியுங்கள். கோபம் உறவை உடைக்கும், ஆனால் அமைதி உறவை வலுப்படுத்தும். சிந்திப்போம். நான் எளிதில் கோபப்படுகின்றேனா? மற்றவர்களின் வார்த்தைகளை என் இதயத்தில் சுமந்து கொண்டு வாழ்கின்றேனா? அல்லது இயேசுவை போல அமைதியாக நடக்க நான் முயற்சி செய்கின்றேனா என்று ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் இருக்கும் கோபத்தையும் காயங்களையும் நீக்கிவிடும். அமைதியும் பொறுமையும் தந்து நாங்கள் எப்பொழுதும் உமது சமாதானத்தில் வாழ வேண்டிய கிருபையை தாரும். எங்களை காயப்படுத்துகின்றவர்களை நாங்கள் மன்னித்து அவர்களோடு நாங்கள் உமது அன்பை பகிர்ந்து உமது சாட்சியாக மாற வேண்டிய கிருபையும் ஆசீர்வாதத்தின் தர எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல அன்பின் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.